நண்பர்களுக்கும் வணக்கம். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் தமிழக அரசு கடை வைத்திருக்கிற அனைத்து வியாபாரிகளும் சாலைகள் தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை கொடுக்கணும் தமிழக அரசு அப்படின்ற ஒரு கோரிக்கையை மதிப்பிற்குரிய முதல்வர்களுக்கு வச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் தொடங்கியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழகம் முழுவதும் நடைபாதை கடைகளில் வியாபாரிகள் அதிகரித்து விட்டனர். உடனே எல்லாருக்கும் ஒரு துணை கேள்வி எழும்போம், ஏதோ கஷ்டப்படுறவங்க தான் பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்காங்க, அவங்கள கூட இந்த வியாபாரிகள் வியாபாரம் செய்ய விட மாட்டேன்றாங்க, ஏன் மனித தன்மையற்று இது போன்று நடந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் அந்த ஒரு கேள்வி எழும்போம். அது ஒரு மோசமான கேள்வி. இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதோட சாராம்சம் உங்களுக்கு தெரியும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி சாலையோர வியாபாரம்னா ஒரு சின்ன சின்ன பாட்டிக்கு கூறு கட்டி வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. ஒரு தள்ளுவண்டி கடைனா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருக்கும். ஒரு சாப்பாட்டு கடைனா அந்த தள்ளுவண்டி கடையில் ஒரு சின்ன ஒரு தோசைக்கல்லும் ஒரு இட்லி குண்டானம் மட்டும் வச்சுருந்தான் நடைபாதையில் வியாபாரிகள் இருந்தது. அதுவரையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் அனைவரும் பிழைக்கணுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நாங்கள் எதுவுமே அதை அப்போஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குன்னா, ஒரு மினி மளிகை கடையே சாலையோரங்களில் இருக்கும். காய்கறி கடைனா கடையில் கூட அவ்வளோ வணிகம் செய்ய முடியாது. ஒரு 20-30 மூட்டை வெங்காயத்தை கொட்டி வச்சுருப்பாங்க, ஒரு 10-20 பெட்டி தக்காளியை கொட்டி வச்சுருப்பாங்க. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நவநாகரிக ஹோட்டலில் என்ன கிடைக்குதோ அது சாலையோரங்களில் கிடைக்கும். சாலையோரங்களில் பர்மனெண்ட்டாக அந்த பரோட்டாக்கள்லாம் பார்த்து பெரிய பரோட்டாக்கள் போட்டுட்டு இருக்கிற ஓடுறது நடக்கிறது அத்தனையுமே அந்த சாலையோரங்களில் கடை வைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது இது சாலையோர வணிகமா? ஒரு கடைகளில் நடக்கிறதோட அதிகபட்ச வியாபாரத்தை அவங்க நடத்துகிறாங்க. கடைகளுக்கான வாடகை அவங்களுக்கு கிடையாது, கரண்ட் பில் அவங்களுக்கு கிடையாது, தொழில் வரி அவங்களுக்கு கிடையாது. நம்ம கேள்வி கேட்டு போட்டோம்னா நம்மளோட ஆளுமையாக அவங்க இருக்காங்க. நாங்கள் கவுன்சிலர்களுக்கும் காவல்துறைக்கும் லஞ்சம் கொடுத்து தான் இதை நடத்துகிறோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை தைரியமாக வெளில கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு கூட தெரியும், போன வாரத்தில் சூளைமேட்டில் ஒரு கடை பிரச்சனை நடந்திருக்கும். ஊடகங்களில் கூட அந்த செய்தி வெளியே வந்தது. அந்த சூளைமேடு கவுன்சிலர் லஞ்சம் கேட்டு நடத்தாதனால அந்த கடையை அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஊடகங்களில் ஒரு பெரிய அளவு ஒரு செய்தி வெளியில் வந்தது. அந்த செய்தியை நாங்களும் விசாரித்தோம். அந்த விஷயத்தில் கவுன்சிலர் மேலே தப்பே கிடையாது. ஒரு நடைபாதை கடையில் கடை நடத்துகிற ஒருத்தர் கவுன்சிலரை குற்றம் சாட்டுறாரு, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, காவல்துறையை குற்றம் சாட்டுறாரு. அப்போது அரசு இதை முறைப்படுத்தணுமா வேணாமா? இது கெட்ட பேர் யாருக்கு? அரசுக்கு தானே. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு இது வரையும்? அந்த கடையை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பெரிய தோசைக்கல்லை ரோட்டில் போட்டு நடத்துகிறாரு. அது ஒரு மினி ஹோட்டலில் சாலையில் நடத்துகிறாரு. அப்போ அதை அப்புறப்படுத்த சொல்லி கோரிக்கை வைக்கும்போது கவுன்சிலரே குற்றம் சாட்டுறாரு. இது அந்த சூளைமேட்டில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இதுதான் நிலை. ஒட்டுமொத்த ரவுடிகள் வியாபாரிகள் ஆனது போல நடைபாதையை ஆக்கிரமித்து கடையை நடத்துகிறாங்க. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? காலையில் ஒரு 11 மணிக்கு கோயம்பேட்டில் போய் ஒட்டு மொத்தமாக மிச்சம் இருக்க காய்கறிலாம் வாங்கி பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அடித்து மூட்டை மூட்டையாக வணிகம் செய்கிறாங்க. கடைக்காரனால அந்த விலை கொடுக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட வரிகள் இருக்குது, ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு புறம் கார்பரேட்களால், அம்பானிகளால், அதோனியர்களால், அமேசான், ஃப்ளிப்கார்ட்களால் அவங்க விலை குறைச்சி விற்கிறாங்கன்னா அதை தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை இந்த அரசு ஏற்றுக்கலை. இந்த அரசு தான் சொல்லுது 53% வணிகத்தை கார்பரேட்கள் கைப்பற்றி கொண்டார்கள்ன்ட்டு. இந்த அரசு தான் சொல்லுது இந்த வருஷம் 20% மளிகை கடையில் இங்கே இல்லைன்ட்டு. காரணம் என்ன? அப்போ அதுக்கு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அவங்க முறையாக வணிகம் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இந்த அரசுகள் கார்பரேட்டுக்கு ஆதரவு தான் இயங்கும், நீங்கள் போய் சட்டசபையிலையோ நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்கன்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரையும் ரோட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி வணிகத்தையும் அரசு தான் தூண்டுது. அவங்க ஒரு முறையான வணிகங்களே கிடையாது. கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு முறையற்ற வணிகம் இங்கே நடக்குது. கேட்டால் நாங்கள் அரசியல்வாதி ஆதரவோடு இருக்கிறோம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு தீர்வு தான் என்ன? இப்போ இந்த சூளைமேட்டில் நடந்த சம்பவத்துக்கு அரசு தீர்வு கண்டுருமா? அந்த கடையை மறுபடியும் நேற்று போட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கவர், ஒரு முறையற்ற வணிகம் செய்கிறவர், முறையாக எந்தவித சர்டிஃபிகேட்டும் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்காரர் ஒரு கவுன்சிலர் குற்றம் சாட்டிட்டு அந்த கடையை அவரால் நடத்த முடிகிறது. அப்போ அதிகாரிகள் எங்கே போனீங்க? நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அனகாபுத்தூர், பட்டு மாங்காட்டில் கடையோட ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்தாங்க. அதாவது கடையில் கொஞ்சோண்டு அந்த மேற்கூரை வெளில வந்தோடனே அந்த அதிகாரி சேரெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவர் ஹீரோயிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஏன் அவர் பிளாட்ஃபார்ம் கடைக்கு எங்கே போனார்? அவ்வளோ பெரிய கடைகள்லாம் வச்சாலும் அப்போ அங்கே அதிகாரி தூங்க போனாரா? நாங்கள் போகிறதுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே இருக்க கடைகள்லாம் எடுத்தோம். மீண்டும் அந்த கடைகள் அங்கே வந்துடுச்சு. பள்ளிக்கரணை போனீங்கன்னா 500 கடை வரிசையாக இருக்கும். அவர்களை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. அவர்களில் உண்மையாக யார் ஏழ்மையாக இருக்காங்களோ
அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசு ஒதுக்கி கொடுக்கணும். இல்லைன்னா பிரச்சனை அதிகமானதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அதிகாரிகள் எங்கே போகிறீங்க? நான் ஓப்பனாக குற்றம் சாட்டுறேன். நேற்று வீரத்தை காட்டிய அந்த அதிகாரி மாங்காட்டில் இருக்க பிளாட்ஃபார்ம் கடைகளை எடுத்துருவாரா? நேற்று அனகாபுத்தூரில் காலங்காலமாக, அதாவது காசா கிராண்டை தவிர மீதி எல்லா வீடுகளையும் இடிச்சிட்டாங்க. அங்கிட்ட பார்த்தா தெரியும். காசா கிராண்டை மட்டும் விட்டாங்க, மீதி அனைத்து கடைகளையும் எடுத்துட்டாங்க. அங்கே உங்கள் வீரத்தை காட்ட அதிகாரிகள் கார்ப்பரேட் செய்த தவறுகளையும் இந்த நடைபாதையில் இந்த மாதிரி மொத்த வியாபாரம், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மொத்த வியாபாரம் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். செய்பவர்களையும் உங்களால் தண்டித்து விட முடியுமா? அப்போ நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்குறீங்களா? காசு வாங்குறீங்கன்னு பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுறேன். முதல்வர்களை தலையிட்டு உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இல்லைனா இந்த அரசு ரவுடிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான அரசாக தான் இது இருக்கும். சின்ன சின்ன வியாபாரிகள் இந்த மைந்தர்கள்லாம் எங்கே போவாங்க? அந்த கேள்விக்கு விடை கேட்டு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கேன். மதிப்பிற்குரிய ஊடக நண்பர்கள், இந்த செய்தியை முதல்கிட்ட கொண்டு போங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி உறுப்பினர்களை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது, நடைபாதையை ஆக்கிரமிக்க முடியாது. இருக்கிறதே ரோடுகள தான் இருக்குது. அதில் மெட்ரோ ட்ரெயினில் இன்னும் சுருங்கி போச்சு. ஏற்கனவே வியாபாரம் குறைஞ்சிச்சு. இதில் இவர் பிளாட்ஃபார்ம் கடைகள் வேறு, மொத்த பிளாட்ஃபார்ம் கடைகள். அப்போது ஊடகங்களாம் இதை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, அதிகாரிகள்கிட்ட சேருங்க, வியாபாரிகளை குற்றம் சொல்லாதீர்கள். அதை தாண்டி அடுத்த கட்டமாக இன்றைக்கி வியாபாரம் குறைஞ்ச நிலையில் வியாபாரிகள் இருக்கிறது வந்து 2 பிஸ்னஸ் தான் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்குது. ஒன்று இந்த கைலாங்கடை, பழைய இரும்பு பொருள் கடை. இன்னொன்று இந்த ரியல் எஸ்டேட். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே தெரியும், இருக்கிற மளிகை கடைகள் அத்தனை பேரும் தங்களால் முடிந்த அளவு இந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை செய்கிறாங்க. சரி, அப்போ அந்த வணிகத்துக்காவது அரசு ஆதரவு கொடுக்குதானா? இல்லை. அந்த தரகு தொழிலை ஒரு தொழிலாகவே அரசு அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க. அதனால் அந்த தொழிலை ஒரு வணிகமாக அங்கீகரித்து அவர்களை வணிக நல வாரியத்தில் சேர்க்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேசுகிற வரையும் எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பேசிடுவாங்க. அந்த பர்சன்டேஜ் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யாருமே உரிய கமிஷன் தொகையை தரமாட்டாங்க. அதனால் முன் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவர்களுக்கு புரோக்கர்களுக்கான கமிஷனையும் அந்த ஒப்பந்தத்தில் பதிய வைக்கணும் என்ற உத்தரவு அரசு கொடுக்கணும். அதே போல் கிரயம் நடக்கும்போது முறைப்படியாக அந்த கமிஷன் அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டதா அப்படின்ற உறுதி செய்திருக்கவே அந்த கிரயத்தை பதிவு பண்ணுற கோரி அரசுக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, அதை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி 100க்கு 80 கடைக்காரர்கள் வாழ்வதற்கு வேறு வழி இல்லாமல் இவர்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க. அரசு அவர்களை பாதுகாத்து, ஏன்னா புரோக்கர் என்ற ஒரு இழி சொல்லு தான் மக்கள் மனசில் இருக்குது, அதை ஒரு வணிகமாக அங்கீகரித்து அதையும் செய்யணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அடுத்து பழைய இரும்பு பொருள் கடை. இந்த நாட்டை சுத்தம் பண்ணுறதில் அரசு எந்த அளவுக்கு பயன்பெறுதோ, பயன்பாட்டுக்கு வருதோ, அதே அளவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறோம். ஏன்னா பழைய இரும்பாக இருக்கட்டும், பழைய பேப்பர்களாக இருக்கட்டும், அதை முறைப்படி வாங்கி அந்தந்த நிறுவனங்களுக்கு கொண்டு சேர்க்குற ஒரு மிகப்பெரிய வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் அது முறையாக அவங்கள கவனிக்கப்படுதா? எந்த அரசியல் கட்சி மீட்டிங் நடத்தினாலும் அவங்ககிட்ட தான் போய் டொனேஷன் கேட்குறது. நீ டொனேஷன் கொடு, இல்லைனா எடுத்துருவேன். ஏன்னா காலங்காலமாக நீங்கள் மாதம் ஏதாவது ஒரு வீடியோ வந்துடும், ஏதாவது ஒரு கவுன்சிலர் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாரு, ஓகேங்களா? இல்லைனா கடையை எடுத்துருன்றுவார். அப்போது இதை ஒழுங்குபடுத்துகிறோம். எங்கள் வேறு தொழில் இல்லை. அப்போ நாங்கள் செய்கிற தொழிலுக்காவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். தங்கத்துக்கு 3% தான் ஜிஎஸ்டி. நல்லா தெரிஞ்சுங்க. தங்கத்துக்கே ஒரு கிராமு 9000 விற்கக்கூடிய தங்கத்துக்கே 3% தான் ஜிஎஸ்டி. ஆனால் பழைய பேப்பருக்கு 5%, பழைய இரும்பு பித்தளைக்கெல்லாம் 18%. அப்போ அரசாங்கம் எதை நோக்கி போகுது? ஒரு முறையாக வணிகம் செய்யணும்னு நினைக்கிற எங்களுக்கு அது போன்ற ஒரு இந்த நாட்டை சுத்தப்படுத்தி அதை முறைப்படுத்த வேண்டும். இந்த பழைய வியாபாரம் செய்கிறவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கிற இந்த அரசு குழு ஏசி ரூமில் தங்கம் வாங்குகிற பணக்காரர்களுக்கு 3% தான் ஜிஎஸ்டி விதிக்குது. அதனால் இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு 3% தான் ஜிஎஸ்டி விதிக்கணும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த வருமான வரித்துறையினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறக்கும் பறன்னு அங்கங்கே இந்த ஜீப் போட்டு நிற்பாங்க. அவங்களோட முக்கியமான தொழில் என்ன தெரியுமா? இந்த ஸ்கிராப் ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் பிடிக்கிறது. ஏன் பில் இல்லாமல் போகிற, ஏன் பில் இல்லாமல் போகிற? ஒரு சின்ன கையில கடைக்காரர் எப்படிங்க ஜிஎஸ்டி எடுப்பான்? ஒரு டாடா ஏஸில் எடுத்துகிட்டு வரான், ஒரு 250 கிலோ, ஒரு 1/2 டன்னோ எடுத்துகிட்டு வரான். அவனை இவங்க ஹீரோ மாதிரி அப்படியே துரத்தி போய் பிடிச்சி அவனுக்கு ஒரு 5000 ஃபைன் போடுறது. அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் அவனுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். பெரிய பெரிய முதல்கள்லாம் விட்டுருது. இது விட்டுட்டு இந்த சின்ன கைலாங்கடைக்காரனை போய் பிடிக்கிறது. எப்படி அவன் ஜிஎஸ்டி கட்டுவான்? அவன் எப்படி ஒரு இவே பில் போடுவான்? இப்போ ஒரு வீட்டிலேருந்து நம்ம பழைய பொருட்கள் எடுத்தாங்கன்னா வீட்டுக்காரங்க நமக்கு பில் தருவாங்களா? ஒரு பழைய பில்டிங்கை உடைக்கிறாங்க, அங்கேருந்து இது எடுத்தால் அவர்களுக்கு கொடுப்பாங்களா பில்லு? அப்போ இதெல்லாம் யோசிக்காமல் அவர்கள் பண்ணுறதில்ல. அந்த வருமான வரித்துறை அவங்களுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிக்கிறது. இவர் அங்கே அந்த மரத்தடியில் ஜீப்பை ஓரமாக போட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு ஒரு 2 பேரை போட்டு அவங்க 2 வீலரில் போய் பிடிக்கிறது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் யார் மணி கட்டுறது? அரசு தான் மணி கட்டணும். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வெளியே சொல்ல பயந்து ஏன் மீண்டும் தொழில் செய்யணும்? ஏன்னா இன்றைக்கி அரசு என்ன நினைக்குது? தவறு நடந்தாலும் அந்த தவறு நடக்காத மாதிரி தான் காட்டணும்னு நினைக்கிறாங்க.
சரிங்களா? இந்த காவல்துறையினர் வந்து இந்த ஸ்பாட் ஃபைன் எவ்வளோ பிரச்சனை வந்து இன்றைக்கி தான் மதிப்பு கமிஷனர் அருண் வந்து ஒரு உத்தரவே போட்டிருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு காலங்காலமாக அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி காவல்துறை அங்கங்கே கும்பலாக நின்று இவ்வளோ கதறதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை மதிப்பிற்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் போட்டிருக்காங்க. அவங்க காதுக்கு இது போகும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இப்படி ஒரு உத்தரவு போட்டிங்களோ அதே உத்தரவை அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் சாலையில் உட்காந்து தான் வியாபாரம் பண்ணும். இதை ஒரு எச்சரிக்கையாக நான் அரசுக்கு சொல்கிறேன். இதை ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கு தீர்வு காணவில்லை என்றால் வணிகளாளர்கள் கடையை மூடிட்டு நாங்கள் சாலையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுவோம் என்கிற ஒரு எச்சரிக்கை தமிழக அரசுக்கு விடுக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் கோரிக்கையை ஊட்டியில் இருக்க ஜாலியாக ஓய்வு எடுத்துகிட்டு இருக்க முதல்வர், ஏன்னா அவர் கஷ்டப்படுறாரு, அவர் நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பல, ஊட்டியில் இருக்கட்டும். ஊட்டியிலிருந்து வந்ததுக்கப்புறம் முதல் இந்த ஒரு கோரிக்கையை எடுத்து முதல்வர் அவர்கள் எங்களுக்கு செவிசாய்ப்பார்கள் என்று நம்புகிறோம். இல்லையென்றால் வருகின்ற தேர்தல் ஒரு மிக மோசமான தேர்தலாக தான் அனைவருக்கும் அமையும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். அதாவது இது நீங்கள் சரியான கேள்வி. இந்த மளிகை கடைக்காரங்க தான் இந்த விஷயம் தெரியும். வியாபாரம் செய்யலாம் வீட்டில் இருக்க பொண்டாட்டி கையில் போட்டிருக்க வளையல் தான் ஃபஸ்ட்டு எடுத்து போய் வியாபாரி வைப்பான். இது எங்களுக்கு தான் தெரியும். அதாவது இந்த அறிவில் சிறந்தவர்கள் நினச்சிருக்கவங்க தான் மேல் பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்க வழி என்னன்னு தெரியாது. அவன் மாதம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிடுவான், வாரத்தில் 20 நாள் தான் வேலை செய்வான். அவனுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஆனால் கடைக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் ஒன்று போட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். மீட்டு வைக்கணும்னா அந்த பணத்தை கொடுத்து மீட்டு தான் மறுபடியும் வைக்கணுன்ற ஒரு சட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. அதே ஒரு மோசமான சட்டம் தான். கடைக்கோடியில் இருக்க ஒருத்தரும் இந்த இந்தியாவில் வாழணும்னா நகையை வச்சு தான் அவன் குழந்தை ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், திருமண செலவுகளாக இருக்கட்டும், வேறு மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு முதல்ல தோன்றது வீட்டில் இருக்க நகைகள் தான். அதை வச்சு தான் இந்த இந்தியாவே ஓரளவு வாழ்ந்துட்டு இருக்கு. அதையும் இது பண்ணி அவன் பில் எப்படி வச்சுருப்பான்? 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகை பில் வச்சுருப்பாங்களா? இல்லை பெண்களுக்கு சீதனமாக கொடுக்குற நகைகளுக்கு பில் வாங்குவாங்களா? இன்றைக்கி அப்படி தானே இருக்குது நம்ம கலாச்சாரம் இருக்குது. இப்போ ஒருத்தர் வாழணும்னா வீட்டில் இருக்க பெண்ணோட நகையை வாங்கி வச்சு தான் அடகு வச்சு தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இது ஒரு மோசமான இதில் திரும்ப தான் பெறணும். இதெல்லாம் வந்து துக்ளக் தர்பார்னுவாங்களே, துக்ளக் தர்பாரில் இருக்கவங்க தான் இதை பண்ணுவாங்க. அதாவது நான் அதான் மீண்டும் சொன்னேன், சாலையில் மொத்த வியாபாரம் செய்பவர்கள்ன்ட்டு. சாலையில் சின்ன சின்ன வியாபாரம் செய்வங்களுக்கு கார்பரேஷனே கார்டு கொடுக்குது. ஓகேங்களா? அது தெரியும். சாலையோர வியாபாரம் சொல்லிட்டு கார்பரேஷனே கார்டு கொடுக்குது. அவர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. இப்போது இந்த சாலையில் மொத்த வியாபாரம் செய்யறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும். ஒரு 10-20 வண்டியை மொத்தமாக எடுத்துப்பாங்க. யார் யாரை கவனிக்கணுமோ அவங்களாம் கவனிச்சிருவாங்க. கவனித்து 10 வியாபாரம் போட்டு எல்லாம் பெரிய பெரிய கடைகளாக போட்டு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. அவங்கள தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அவங்களாம் நமக்கு உறுப்பினராக வந்தால் அது பிரோஜனமே கிடையாது. அவங்க வந்து எப்படி கார்பரேட் ஒரு முறையற்ற வணிகம் பண்ணுதோ அந்த முறையற்ற வணிகம் பண்ணுறாங்க. ஒரு 11 மணிக்கு கோயம்பேட்டில் போய் மிச்சம் இருக்க காய்கறி வாங்கிட்டு வந்துருவாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். கோயம்பேடு மார்க்கெட்டில் காலைல 2 மணிக்கு ஒரு வேலை, 4 மணிக்கு ஒரு வேலை, 6 மணிக்கு ஒரு வேலை, 11 மணிக்கு ஒரு வேலை. அப்போ நான் கடை திறக்கிறவங்க காலைல 3 மணிக்கு போய் நாங்கள் காய்கறி வாங்கிட்டு வரோம். எங்களால் எப்படி அந்த விலை வைக்க முடியும்? நாங்கள் கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும். இப்போ அரசு முறைப்படுத்தணும்ல. இல்லைன்னா நீங்கள் எல்லாம் கடையை மூடிங்க, ரோட்டு வாங்கினா அரசு உத்தரவு. அதான் சொல்கிறோம். யாரும் ஏன் கடை நடத்துறீங்க? எல்லாம் ரோட்டு வாங்கினா அரசு உத்தரவிட்டால் நாங்களும் ஜாலியாக ரோட்டுக்கு வந்துடும்ல. எல்லாமே மிச்சம் இல்லை எங்களுக்கு. அதுதான் அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஒன்று அதை முறைப்படுத்துங்கள், இல்லைன்னா எங்களை ரோட்டுக்கு வர வச்சுருங்க. அவ்வளோதான். 18 5லேருந்து 18% வரையும். அதாவது நீங்கள் வந்து இதை எங்களை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வாட்டி வணிகர் தினம் திருவண்ணாமலைக்கு எந்த அரசியல் கட்சியிலும் கூப்பிடல. ஒரு நிமிஷம் இருங்க. போன வணிகர் தினத்துக்கு கோயம்புத்தூர்லையும் எந்த அரசியல் கட்சியிலும் நாங்கள் கொடுக்கல. அரசியல் கட்சிகளை கூப்பிடாம தன்மானத்தோட மீட்டிங் நடத்துகிற ஒரே சங்கம் நாங்கள் தான். அதனால் வந்து நாங்கள் யார் சொன்னாலும் எதிர்க்கிறோம். மதிப்பிருக்கிற நிர்மலா சீதாராமன் எடுத்து இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் அந்த பண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், க்ரீம் போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி, இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் வந்து அவருக்கு எதிராக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கேன். எந்த சங்கத்துக்கு இல்லாத துணிவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆயக்க பவனை முற்றுகிட்டு வாடகை ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நான் கைதாகி உள்ளே போயிருக்கேன். அதனால் எங்களுக்கு நாங்கள் அவங்க நெருக்கலாம் கிடையாது. ஓகேங்களா? அவர்களுக்கு எங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறோம். அவங்க தான் கூப்பிட்றதே கிடையாது. ஓகேங்களா? கூப்பிட்டா தானே பேச முடியும். இல்லைன்னா நம்ம இப்போ நிதி ஆயோக்கில் கலந்துக்க இப்போ முதல்வர் போகிறாரு, அவர் அந்த கோரிக்கை வைக்கிட்டோம்.
அவர்களுக்கு சேர்த்து தானே நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் அந்த கோரிக்கை அவங்க தான் வைக்கணும். இப்போ எங்களை கூப்பிட்டு ஒன்றும் நிதி ஆயோக்கில் பேச போகிறதில்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேச போகிறதில்ல. சம்மந்தப்பட்ட நிதி மந்திரியும் நிதித்துறை அந்த அலுவலர்கள் தான் அங்கே போகிறாங்க. அவங்க தான் அந்த கோரிக்கை வைக்கணும். நாங்கள் ஊடகங்கள் மூலமாக தான் எங்கள் கோரிக்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இது சென்னை மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனை. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கரணை சைடு யார் போனாலும் பார்க்கலாம், தொடர்ந்து ஒரு 500 கடை இருக்கும். இந்த போரூர் ஜங்ஷனு, கோயம்பேட்டிலேருந்து அந்த பூனமல்லி ரோடு, எல்லா ரோட்லேயும் ஒரு டாடா ஏஸை போட்டு உட்காந்துக்க வேண்டியது. சரிங்களா? அந்த டாடா ஏஸ் டயர் வந்து மண்ணுக்குள்ளேயே மூழ்கி இருக்கும். இது யாருக்கும், எந்த காவல்துறை அதிகாரிக்கும் தெரியாதா, எந்த மாநகராட்சி அதிகாரிக்கும் தெரியாதா? கடைகளில் மட்டும் நேற்று அவ்வளோ வீரத்தை காட்டினீங்க, அதையே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போது. நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா, மாமூல் வாங்குறீங்களா? அப்போது உங்களை நீங்கள் நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்ள இதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், அரசு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். என்னண்ணா இது பிளாட்ஃபார்ம் கடை சொல்கிறீங்களா? பெரிய கடைகள் சொல்கிறீங்களா, பிளாட்ஃபார்ம் கடைகள் சொல்கிறீங்களா? தள்ளுவண்டி கடைகள் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையோட தள்ளுவண்டி கடை தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளில போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் தள்ளுவண்டி தான் இருக்குது. எங்கே வந்தது இந்த 4 வருஷமாக? எப்படி வந்தது இந்த தள்ளுவண்டி கடைகள்லாம்? எப்படி அரசு அலோவ் பண்ணிச்சு? எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கடைகளோட தள்ளுவண்டிகள் கடைகள் அதிகமாகிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் இப்படி விட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தள்ளுவண்டி கடைகள் தான் இருக்கும், கடைகளே இருக்காது. கடைகளில் அம்பானி அதானி வச்சுருப்பாரு. எங்களை மாதிரி சின்ன வியாபாரிகள் ரோட்டில் உட்காந்து இந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணணும். அந்த நிலைமை தான் அரசு ஆசைப்படுது. ஒன்று லூலு ஷாப்பிங் மால் ஆளணும், இல்லைன்னா அரசு அதிகாரிகளும் அரசு கவுன்சிலும் ஆசி பெற்ற, நல்லா நோட் பண்ணிங்க, அரசு அதிகாரிகளும் ரவுடிகளின் ஆசி பெற்ற வியாபாரிகள் மட்டும்தான் ரோட்டில் வியாபாரம் பண்ண முடியும். எங்களை மாதிரி மிதவாதிகள்லாம் நாங்கள் ஊர் பக்கம் போயிட வேண்டியதான். சரியா? வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். நன்றி. அப்பயாவது இந்த அரசு செவிம் எடுக்குமான்னு தெரியாது. பாப்போம். அதுக்கப்புறம் வரிகொடா இயக்கம் தான். கரண்ட் பில்லும் கட்ட மாட்டோம், சொத்து வரியும் கட்ட மாட்டோம், தொழில் வரியும் கட்ட மாட்டோம். நாங்களும் ரோட்டுக்கு வந்துடுறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.